ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. வார் தொடர்ந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு எண்டே இல்லைங்களா? கிட்டத்தட்ட ரொம்ப மாசமா கேட்டுட்டே இருக்கோம் இதை பத்தி. அதாவது இதில் பேசணும்னா நம்ம இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. வரலாறை படித்தாதான் இந்த வாரோடைய வரலாறு தெரியும். அதெல்லாம் இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதை தாண்டி இப்போ வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் என்ன பாதிப்புனா, நமக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகே. சர்வதேச அளவில் விலைவாசி உயர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தக்கூடிய தாக்குதல் தான். ஸோ இப்போ இதுக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பலத்த பதிலடியை ஈரான் கொடுத்துட்டு இருக்கும்போது, இப்போ வல்லரசு என்கிற ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒரு சிங்கம் வந்து போய் ஒரு எருமையை பிடிச்சிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா இன்னொரு எருமை வந்து குத்தி தூக்கி விட்டு ஆணையாரில் 50 அடிக்கு பறக்கும். பார்த்துட்டீங்களா? சிங்கம் பறந்து விழுந்து செத்து போயிடும். சாதாரண எருமை தான். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கான்ற அது சிங்கம்னு சொல்லிட்டு காட்டோட ராஜான்ற மாதிரி நாடுகளோட ராஜா நம்பர் 1 இருந்த அமெரிக்காவை தூக்கி அடித்து சாணி போகிற அளவு மிதிச்சு விட்டாங்க. மிதித்து நாசப்படுத்தி, அமெரிக்காவை அசிங்கப்படுத்தி, அமெரிக்க இராணுவத்தை வந்து இது ஒன்றுமே கிடையாது, இவங்க சும்மா கம்பி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினது ஈரான். அதே மாதிரி இஸ்ரேலை வச்சு ஆஹா ஓகோ இஸ்ரேல் மொசாத் அப்படி இப்படி அவங்க மாதிரி அறிவாளி கிடையாது. உலகத்துலேயே இஸ்ரேல் தான் பெரிய நாடு, அறிவாளி நாடு, அங்கே தான் இவர் பிறந்தார் அவர் பிறந்தார்ன்றதை நாசப்படுத்தி 60% இஸ்ரேல் நீ பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கும். பிச்சை எடுக்கலை வேறு, ஏன்னா அவன் ஏமாற்றி சம்பாரிச்சுப்பான். நான் திட்டு பையனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. எங்கேயோ போய் பிச்சைக்காரன் கஷ்டப்படுறவன் பிச்சை எடுப்பான். கொஞ்சம் வந்து இப்போ தெனாவட்டுக்குள்ளவன் திட்டு பையெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, டக்குன்னு போனோன்னா ஒரு தாலி எடுத்துகிட்டு வந்து அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுவான் குடும்பத்தை. ஸோ அந்த மாதிரி தான் இஸ்ரேல். அதனால் அவன் இன்னும் பிச்சை எடுக்கலைன்னா கூட 60% இஸ்ரேல் காலியாகி போச்சு, நாசக்காடாகி. இப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த நெதன்யாகு எப்போ தொலைவான்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அதோட இது நெருங்கிட்டு இருக்கு. செப்டம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. வந்துச்சுன்னா அந்த நெதன்யாகு போயிட்டா உலகத்தில் ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சொல்கிற மாதிரி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நெதன்யாகுவையும் இஸ்ரேலையும் முடிக்கணுங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு ஈரான் அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்குன்னு. இல்லை, அப்படி அவங்க நினைக்கல. அவன் வந்து எலெக்ஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். எலெக்ஷன் வந்தால் நம்ம தோற்றுருவோம், பதவியை விட்டு வெளியே போனால் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றக்காக அவன் தான் போரை நடத்துகிறான் இஸ்ரேல். அதுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா வரான். அப்போ ஈரான் என்ன பண்ணனா, அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் அரபு நாடுகள் சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாடுகளை போட்டு அடிக்கிறதும். நேற்று அமெரிக்கன் வார்ஷிப்பு மரண அடி தீ பிடிச்சி டோட்டலாக கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரும், நாசக்காடு ஆயிடுச்சு. நேற்று அடித்த ராக்கெட் தாக்குதலில் அந்த கப்பலே வந்து நாசமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு மரண அடி நேற்று மட்டும் அமெரிக்கா வாங்கியிருக்கு. அது போக ஜோர்டான் உள்ள அமெரிக்கன் கேம்பில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் 2-3 பேர் தான் செத்துட்டாங்க, எல்லாருமே கைகால் போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ 100க்கும் மேற்பட்டவர்கள்ன்றது மிகப்பெரிய அடி அமெரிக்காவுக்கு. அது மாதிரி ஜோர்டானோடைய ஏர்பேஸில் அடி விழுந்திருக்கு. குவைத்தோடைய ஏர்போர்ட் நாசக்காடாயிடுச்சு. குவைத் ஏர்போர்ட்டு தான் வந்து கார்கோ ஏர்போர்ட்டாக அமெரிக்கா பயன்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ இப்படி தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க கத்தாரில் உள்ள அல் உதைத் ஏர்பேஸு அது மரண அடி வாங்கியிருக்கு. பெரிய ஏர்பேஸு, 10,000 பேர் இருக்காங்க அமெரிக்கன் ஆர்மியில். எல்லாம் துண்டை காணாம தூங்கி காணான்னு ஓடிட்டாங்க. ஸோ இப்படி மரண அடி அமெரிக்கா தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் திருந்தாமல் இந்த ட்ரம்ப்போட பிடிவாதத்தினால அமெரிக்கா பேர் மேலும் கேவலப்பட்டு எல்லா நாடுகளுக்கும், உலக நாடுகளுக்கு பூராமே ட்ரம்ப்னால கேடுகாலம் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த இஸ்ரேல் தேர்தல் முடிஞ்சால் தான் அதுக்கப்புறம் தான் இருக்கும். அதற்கு முன்பு 3ஆம் உலகப் போர் கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான நெருக்கடியெலாம் இருக்குது. அணு ஆயுதத்தை ஈரான் மேலே பயன்படுத்துறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி பண்ணுறான்னு சொல்லி சைனாவும் ரஷ்யாவும் உள்ளே இறங்குச்சு. உடனே பல்டி அடிச்சிட்டான் ட்ரம்ப் நேற்று. அப்படின்னா நாங்கள் ஏன் போய் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறோம், நாங்கள் அவங்கள சாதாரண ஆயுதத்தாலே டீல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டான். ஆனால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இருந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அவன் வச்சுருக்க யூரேனியன் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பிட்டை போடுறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நேற்று முறியடிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட பிஎம் ஜென்ரலாக பேசுகிறப்போ இந்த ட்ரம்ப்பை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பண்ணுறாரு, அதை சொல்ல வரேன். இல்லை, ட்ரம்ப்பை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை, ட்ரம்ப்பை ஏன் பேசுகிறாரு. இப்போ அதாவது ட்ரம்ப்பை
நெதன்யாவை வேலைக்காரனாக பயன்படுத்துகிறானா, ட்ரம்ப் வந்து நெதன்யாவை பயன்படுத்துகிறானான்னு அவங்களுக்குள்ள உள்ள சண்டையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருக்குது, அமெரிக்க அரசாங்கமே இருக்குது. ஆனால் ட்ரம்ப் தன்னோட கட்டுப்பாட்டில் இஸ்ரேல் அதிபர் இருக்கான்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு நடக்கிற போட்டியில் தான் இப்போ இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கு வந்து இஸ்ரேல் தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா அந்த நெதன்யாவை துரத்தி விட்டாங்கன்னா மக்கள், அது ஒரு முடிவுக்கு வரும், நல்ல முடிவுக்கு வரும். அதுதான் உலகமே எதிர்பார்த்துட்டு. வேர்ல்டு வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. மக்கள் இதனால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? அது வந்து உங்களுக்கு தெரியுது, ட்ரம்ப்புக்கு தெரியணும்ல. நீங்கள் அதிபராக இருந்தீங்கன்னா வேர்ல்டு வார் வராமல் பார்த்துக்கலாம். ட்ரம்ப் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்துட்டு பாதிக்குது. மக்கள் நினைக்கிறது வேற, அதிகாரத்தில் இருக்கிறவன் நினைக்கிறது வேற. மக்கள் நினைக்கிறத அதிகாரத்தில் இருக்கவன் நினைக்க மாட்டான், அதிகாரத்தில் இருக்கிறத நினைக்கிறவன் மக்கள் நினைக்க மாட்டான். அதுதான் மக்கள் ஹியூமன் கேட்டல்ஸுக்கும் அதிகாரத்தில் இருக்கவன் அந்த அதிகார சுவையும் அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேறு, உங்களோட வாழ்க்கை முறை வேறு. அதிகாரத்தில் இருக்கிற சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள். அவர்கள் தான் அந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 5% மக்கள், 4% 5%. அவங்களுடைய நேச்சர், கேரக்டரு, அவங்களோட இது எல்லாமே 99.9% வேறு. உங்கள் கேரக்டரில் அவங்க இருக்க மாட்டாங்க, உங்கள் தாட் ப்ராசஸில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு. ஓகே. அவங்களோட குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்குறது, குழந்தைங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே வேறு. மனைவிமார்கள் இப்போ கணவனுக்கு சொல்லிக் கொடுக்குற வேறு, கணவன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்குற வேறு. அவங்க வந்து என்னென்னா இந்த உலகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க. மித்த எல்லாமே அவங்களுக்கு கேட்டில்ஸ் தான். கேட்டில்ஸ் அதான் ஹியூமன் கேட்டில்ஸ் தான்மா. கேட்டில்ஸ் தான். நாய் நரி இது ஆடு மாடுன்ற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. பாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாரு, இதெல்லாம் அந்த லூஸு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, நம்ம இங்கே உட்காந்துட்டு ஆஹா இந்த தலைவன் அப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உலகத்தில் 5% பேர் வந்து அனுபவிக்க பிறந்த அறிவாளிகள். அவர்கள் வந்து இப்போ ஒரு ஆடு மாடு, இப்போ ஒரு கறி வாங்க போகிறீங்க, ஒரு ஆடு கட்டியிருப்பான், கறி காலியாச்சுன்னா டப்புன்னு அந்த போடுற அடுத்து இந்த போடு இந்த கோழி எப்படி அறுத்துன்றேன். அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது பதட்டம் வருதா? பிராய்லர் கோழி வாங்க போகிறீங்கல்ல, கறி வாங்க போகிறீங்க, கறி கடைக்கு வாரம் போகிறீங்க, போகும்போது அண்ணா ஒரு கிலோ கறி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. உடனே என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு கோழியை பிடிப்பான், அடுத்து ஒரு அண்டாவில் போட்டு மூடியெல்லாம் பிடிக்கிட்டு உங்களுக்கு போட்டு, உங்களுக்கு ஏதாவது பாதிக்குமா? அது சந்தோஷம்தான் வரும். கோழி உரிச்சிட்டான், சரி டக்குன்னு போய் குழம்பு வச்சிட வேண்டியதான் அப்படி தான் நினைப்பீங்க. ஓகே. அதை வந்து பாவம் ஐயோ அப்படின்னு நினச்சா அந்த கடைக்கே போக மாட்டீங்களே. நீங்கள் போகிறது அந்த கோழி சாப்பிட போகிறீங்க, கடையில் போய் அந்த கோழி நல்லா ஒரு 1.25 கிலோ போடுங்க ஆனால் வாங்கிட்டு ஹாப்பியாக தானே வீட்டுக்கு வருவீங்க. கோழி செத்துருச்சுன்னு அப்படியே வருத்தத்தில் நீங்களும் உட்காந்து ஒப்பாரி வச்சு அறுதிட்டு இருப்பீங்களா? விளைய மாட்டீங்க. நீங்கள் வாங்க போகிறதே அந்த கோழி கறி வாங்க தான் போகிறீங்க. அப்படி தான் அவன் உங்களை பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி ஒரு பிராய்லர் கோழியை பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உலகத்தில் உள்ள 85% மக்கள் அவன் பார்ப்பான். தம்மா இங்கே ஒரு எண்ணெய் கிணறு இருக்குது, இங்கே ஒரு 10,000 பேர் இருக்காங்க, இல்லை என்ன பண்ணலாம், சரி போட்டுரும், நைட்டாக 2 குண்டை போடலாம், நாய் சாகட்டும். அப்புறம் ஓடி போயிடுவான், பாதி பேர் ஓடி போயிட்டான்னா அப்புறம் அந்த கிணறு தோண்டி அவன் ஆளைய வச்சு அழுதுகிட்டு இருப்பான். சில பேர் ஓடி போயிடுவான். வேலை வாய்ப்புன்னு சொன்னேன்னா திருப்பி அவன் இப்போ 20,000 சம்பளம் தரேன்னு ஓடி வந்துடுவான். அவனை வச்சே குழியை தோண்டி இவங்கள பூரா புதைச்சிட்டு அவனை வச்சே பைப் லைன் போட்டு அந்த எண்ணெயை எடுத்து அவனுக்கே விற்பாங்க. புரியுதா? அவனே அதை எண்ணெயை வாங்கி போட்டு பைக்கில் ஓடிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்பான். புரியுதா? இந்த மனநிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நாலேஜை டெவலப் பண்ணணும். நான் உங்களை சொல்லலை பர்டிகுலர், அது நாலேஜ் டெவலப் பண்ணி அது வேறு உலகம். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வேறு உலகம். நம்ம பார்க்குறது, நம்ம சங்கோச்சப்படுறது, நம்ம வருத்தப்படுறது, நம்ம சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். 1% கூட கிடையாது. அவர்களுடைய சந்தோஷத்துக்கோ, அவர்களுடைய பணத்துக்கோ, அவர்களுடைய அதிகாரத்துக்கோ, அவர்களுடைய தாட் ப்ராசஸுக்கோ, அவர்களுடைய வாழ்வியல் முறைக்கும் நமக்கும் 99% சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம கண்ணாடியை போட்டு அவங்கள பார்க்குறோம். ஐயோ ட்ரம்ப்பு ஒரு மனுஷன் தானே, நான் பொண்டாட்டியும் ஒரு பொம்பளை தானே, இப்படி இத்தனை பேரை சொல்கிறான் இல்லைன்னா அது கிடையாது. அவங்க நம்மளை பிராய்லர் கோழி மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு. இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அந்த நபர்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஒன்று நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போயிடணும், அது கஷ்டம் இல்லை முடியாதுன்னா முடியும். அவங்களும் இங்கேருந்து போனவங்க தான் அங்கே. ஓகே. 95%லேருந்து அந்த 4% போயிருக்கான். அதுக்கு வந்து அவன் அந்த மனநிலைக்கு அவன் வந்துட்டான்னா அவன் அந்த இடத்துக்கு போயிடுவான். வராதவங்க மீதி தங்கி இந்த இடத்துல இருந்துருவாங்க. ஸோ மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லாம் சரியாயிரும். மைண்ட் செட் வந்து எப்படின்னா, நீங்கள்
சின்னவை அதுதான் சொல்கிறேன்ல, சின்னவை அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த 85% அந்த 15%ஆவோ 5%ஆவோ மாற முடியாது. ஏன்னா குழந்தையிலேருந்து உங்களை வளர்த்துருக்காங்களே ஒரு மாதிரியா. அதுலேருந்து நீங்கள் மாறுறதுன்றது நீங்கள் மாறணும்னு முதல்ல நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே. முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு வரவே மாட்டீங்க. இந்த உலகம் வந்து உங்களுக்கு பார்க்குற காமெடி உலகம் மாதிரி தெரியும், காமெடி பீஸாக தெரியலாம். அப்படி போயிட்டுருக்கேன், இந்த புறாம்பாரு இந்த வராம்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கம்பியில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வளையத்தில் நடந்துட்டு டோல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம போகும்போது என்ன பார்ப்போம், நீங்கள் என்ன பார்ப்பீங்க, பாவம் இது வேலைக்கு சேர்த்து விட்டு வீட்டு பாத்திரம் வளர்க்குனா கூட மாதம் ஒரு 8,000 10,000 ஆள் கிடைக்காம இருக்காங்க. இது இப்படி டோல் அடித்து வெயிலில் போய் சின்ன குழந்தைய வச்சு இப்படி அதையும் படிக்க வைக்காமல் இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட மாட்டீங்க. போகிற போக்கில் நீங்கள் பார்ப்பீங்க, பாவம் இதெல்லாம் லூஸு, இதெல்லாம் எங்கே பிழைக்க போகுது, இப்படி கம்பியிலே இத்தனை வருஷம் அந்த பிள்ளை வளர்ந்து அதுவும் கம்பியில் தான் நடக்கும், பழையத்துக்குள்ளே குதிக்கும். அது 10 காசு 4 நாள் 1 ரூபா, அப்போ 2 ரூபா 5 ரூபான்னு போடுவான், பிச்சை போடுவான். அதை வச்சு சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். இவங்கெல்லாம் பாவம் சும்மா ஒரு வீட்டு வேலை பார்த்தா கூட கொஞ்சம் காசு ஒரு கடையில் சேர்த்து விட்டா கூட ஏதோ நட்டு போல்ட்டு போடுறது டெய்லி இந்த இது போட நூல்கண்டு சுற்றுறதுக்கு சேர்த்து விட்டா கூட மாதம் 10,000 கிடைக்குமே. இந்த 5,000 6,000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துகிட்டு வெயிலில் சுற்றிட்டு இருக்கேன் இப்படி சாக்கில் ரோட்டில் படுத்துருக்காங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்களே. அந்த மாதிரி தான் அவன் நம்மளை பார்த்து நினைப்பான். இந்த லூசுகள் பாரு 20,000 25,000 சம்பளத்துக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. 50,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு என்ன வேலை காட்டுறாங்க பாருவீங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் அதுக்கு மேலே இருக்கேன்னு நினைப்பான். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு என்னென்ன வேலை காட்டுறான் அப்படின்னு அதுக்கு ஒவ்வொரு படிநிலையிலும் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை பார்த்து இப்படி சொல்லிகிட்டே இருப்பான். இந்த 85% இருக்க ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து அங்கே ஜம்ப் அடித்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா இந்த 85% மக்கள் இருக்காங்க ஹியூமன் கேட்டல்ஸ். இவங்க படைக்கப்பட்டதே அந்த 5%காரனுக்கு சேவை, கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்கு இல்லை. இந்த 5%ல் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த 85% இருக்கான். அந்த 5% இருக்கவொடனே எல்லா வகையிலையும் சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக மாஞ்சு வேலை பார்க்குறவன் தான் எதுக்குன்னே தெரியாமல் இந்த 85%. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவன் அந்த 10% தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறான். ஒரு கம்பெனி சிஇஓ, சீஃப் எடிட்டரு, அவெல்லாம் டாப்பில் இருக்கவன் பூராமே அந்த 10%. அவனையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவனையும் அவன் வேலை வாங்க மாட்டான். ட்ரம்ப் வேலை வாங்க மாட்டான். ட்ரம்ப்கிட்ட இருக்க சிஇஓவும் ஜென்ரல் மேனேஜரும் போட்டு கீழே வேலை பார்க்குறவங்க நசுக்கி அவங்கள வந்து ஒரு ஆடு மாடாக பயன்படுத்தி முதலாளிக்கு விசுவாசமாக அவனை வேலை பார்க்க வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய மிடில் மேன் அவன் ஒரு 10%. இதுதான் உலகம். இப்போ கார்த்திக் சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்கார், சிதம்பரத்தோட பையன் இருக்கார்ல, அவங்கள்ட்டெல்லாம் யாட்ச் இருக்குது, ராஃப்ட் எல்லாமே சேல்ஸில் நிற்கும். இங்கே பார்த்தா சாதாரண பேண்ட்டை போட்டு சுற்றிக்கிட்டே திரிவாங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 மாதம் அங்கே போயிடுவாங்க. அந்த லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். திருப்பி வந்து இங்கே உள்ள விமன் கேட்டல்ஸ் ஏமாற்றி ஓட்டு வாங்கி பொழைச்சிக்கிட்டு இவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 5%க்கும் மித்தது. அதனால் அந்த 5% இருக்க ட்ரம்ப்பை வந்து நீங்கள் வந்து இதோட நெதன்யாஹூ வந்து இதோட சேர்க்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே இவங்களை பெரிய தொல்லையாக இருக்காங்க. மொத்தமாக முடிச்சு கட்டிட்டோம்னா நம்ம அந்த எண்ணெயை பூரா ஆட்டையை போட்டு விற்று இன்னும் ஜாலியாக இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட. அதனால் அது வேறு உலகம், இது வேறு உலகம். இப்போ நீங்களாம் யாருக்காக வேலை பார்க்குறீங்கன்னா யாருக்கு வேலை பார்க்குறீங்க? உங்களுக்காகவா? இல்லை உங்களுக்காக இல்லை உங்கள் ஓனருக்காகவா? அதுவும் இல்லை. நீங்கள் வேலை பார்க்குறது பூராமே யூடியூப் நல்லா இருக்கணும்னு இருக்கா. யூடியூப் ஓனர் இருக்கான்ல, 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சொத்து வச்சுருப்பான், கரெக்டான ஒரு 60 லட்சம் கோடியாக இருக்கான். அவனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக புது கான்செப்டாக கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ உங்கள் ஓனராக இருக்கட்டும், அவர் வந்து அவருக்கு ஒரு வருமானம் வருதுன்றதுனால உங்களுக்கும் அதில் ஒரு வருமானம் வருதுன்றதுனால நீங்கள் அந்த வேலை பார்ப்பீங்க. யூடியூப்பை உயர்த்தணுன்றதுக்காக நீங்கள் வேலைக்கு சேரலை. ஆனால் நீங்கள் வேலை பார்க்குறது வந்து யூடியூப்பை உயர்த்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் 90% வேலை பார்க்குறீங்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி யூடியூப்பில் 10 லட்சம் கண்டென்ட் வரும், எல்லோரும் உட்காந்து யூடியூப்பில் என்கேஜாக பார்த்துட்டு இருப்பாங்க. யூடியூபுக்கு வருமானம் பிரிச்சுக்கிட்டு போட்டோம் 1 லட்சம் கோடி வரும். அதில் ஒரு 10,000 கோடி அவங்களுக்கு பிரித்து கொடுத்து 90,000 கோடி அவங்க வச்சுக்குவாங்க. நீங்கள் மாஞ்சு காலங்காத்தால 7 மணிக்கு எழுந்திரிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி அடித்து பிடிச்சி ஒரு வண்டியை பிடிச்சி இங்கே வந்து எடுத்து 13 நிமிஷம் ஆகிடுச்சா, 14 நிமிஷம் போனால் தான் ஓடும், 15 நிமிஷம் ஓடுன்ட்டு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. உங்களுக்கு ஒரு வருமானம் வரும், ஒரு 25,000 வருதுன்னு. அப்புறம் இதோட அடுத்த டார்கெட் என்ன? எப்படி ஒரு 40 ரூபா கிடச்சா சரி, ஒரு 50 ரூபா கிடச்சா இல்லை நம்மளே ஆரம்பிக்கலாமா? இவ்வளோ தான் உங்கள் ரேஞ்சு போகும்.
அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு 1 லட்சம் பேர் வர வர அவனுடைய சொத்து வந்து 10 லட்சம் கோடியாக மாறும். அப்போ நீங்கள் உழைக்கிறது யூடியூப் ஓனர் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் உழைக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. அதனால் ஒன்று நீங்கள் வகையில் ஒருத்தருக்கு கீழே தானே சார் ஒர்க் பண்ணுறோம். அதுதான் அந்த ஹியூமன் கேட்டல்ஸ். நான் அதை தான் சொல்கிறேன். ஹியூமன் கேட்டல்ஸ் வேஸ்ட்டு. வாழ்க்கையை எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இவங்களா ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க, இதுதான் கரெக்டு, இப்படி இருந்தால் தான் உண்மை. ஆனால் அந்த 5% அது எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் ஏதாவது செத்துட்டானான்னு பார்த்தா சாக மாட்டான். ட்ரம்ப் குடும்பத்தில் ஏதாவது அடிபட்டு லாரியில் அடிபட்டு செத்துருக்கான அவனாது. அவன் பாட்டி ரோடை கிராஸ் பண்ணுச்சு, ட்ரம்ப் பாட்டி தண்ணி லாரி அடி செத்துருச்சுன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ட்ரம்ப்போட பொண்டாட்டி போய் சாக்கடையில் விழுந்து செத்துருச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் நல்லா தான் இருக்குது. ட்ரம்ப்போட பொண்டாட்டியும் மல்டி மில்லியனராக இருக்குது. அதோட பையன் ஜூனியர் ட்ரம்ப்பும் மல்டி மில்லியனரை விட பெரிய மல்டி மில்லியனராக. எவாங்கா ட்ரம்ப்பு அவள் வந்து எங்கே போகிறா என்ன வரான்னு அவளோட லைஃப் ஸ்டைலே வேறு. எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இவங்க டெய்லி 1000 பேர் 5000 பேரை கொண்டுட்டு தான் இருக்காங்க. ட்ரம்ப் 83 வயசாச்சு. இப்போ போன மாதம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க உடம்பு பூரா, ஹோல் பாடி செக்கப்பு, ஒரு பிரச்சனை கிடையாது. ஹார்ட் இஷ்யூ கிடையாது, லிவரு. அப்போ ஹாப்பியாக இருக்காரே சார். அதுதான் அந்த 5%. அதனால் அந்த 5% நீங்கள் ஒன்று நீங்கள் அந்த 5% மாறணும். மனசை கல்லாகலாம் வேணாம். நம்ம லைஃப் என்ன, எப்படி போகணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்காக வாழ போகிறோமா, அந்த 5%க்காக வாழ போகிறோமான்ற முடிவு, இல்லை நம்ம அந்த 5%ஆக மாற போகிறோமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது. அது வரைக்கும் இங்கே இருந்தால் யூடியூப்காரனுக்காக நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ மக்கள் குடும்பப்படுறாங்க, இத்தனை பேர் சாகுறாங்க, இத்தனை இராணுவம் ஜோர்டானில் குண்டு போட்டான், அங்கே 2 பிள்ளைங்க செத்து போச்சு, ஒரு பொண்ணு தான் செத்து போச்சு நேற்று 2 பேரில். அது அமெரிக்கன் ஆர்மியில் இருக்குன்னா அது வந்து ஹியூமன் கார்டில் வேலை பார்க்க வந்துருக்கு, தேசத்துக்காக செத்து போச்சு. ட்ரம்ப் நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து இந்த சண்டை வந்து இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜென்ரலாகவே கவர்மெண்ட் வந்து இந்த பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் கான்செப்ட் ஓகே, பட் இந்த ஃபார் த பீப்புள் அப்படின்னு வரும்போது அது மறந்தே போயிடுறாங்க. பை த பீப்புள்ன்றது தான் ஹியூமன் கேட்டல்ஸ்மா. அவங்களுக்காக இப்போ பிராய்லர் கோழி எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு ஞாயிற்றுக்கிழமை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காக தான் படைக்கப்பட்டதுன்றது தெளிவாக இருக்கும். அது ஒரு பறவையாக நம்ம வளர்க்குறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம காமெடி சார், புரியுதா உங்களுக்கு? அது நமக்காக படைக்கப்பட்டது. சனிக்கிழமை அதை போட்டு தள்ள போகிறோமா, ஞாயிற்றுக்கிழமை போட்டு தள்ள போகிறோமா, குழம்பு வைக்க போகிறோமான்றது தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, ஐயோ ஒரு அழகான ஒரு வெள்ளை கலர் ஒரு பறவையை எப்படி போட்டு வெட்டுறாங்களேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கறி சாப்பிட முடியாது. நம்ம வியூவர்ஸ் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி மாறினாங்கன்னு இப்படி இருக்கலாம், அப்படி மாறினாங்கன்னு அப்படி இருக்கலான்ற மாதிரி. இதுக்கு ஒரு எண்டே இருக்க மாட்டேங்குது, அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. எண்டு இல்லை, அதாவது எப்படின்னா நீங்கள் எப்படி வளர்க்கப்படுறீங்கன்றது அது சரியாக தப்பான்றதுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு விதத்தில் வளர்க்கப்பட்டிருப்பீங்க, நான் ஒரு விதத்தில் வளர்க்கப்பட்டிருப்பேன்ல, வீட்டில் ஃபீட் பண்ணி வளர்ப்பாங்க. ஓகே, புரியுதா? நீங்கள் எந்த அந்த 5% டாப் குடும்பத்துலேயும் மான அவமானம், புரியுதா, அதே மாதிரி நம்பிக்கை, இதெல்லாம் சொல்லி வளர்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்லி வளர்ப்பான்னா மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் தான். ஐயோ இப்படி இருக்கணுமா, 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாத, என்ன அறகுறையாக போட்டுட்ருக்க, இது இப்படிலாம் நடக்காத, இந்த பையனோட பேசாத, அந்த நீ ஏன்ப்பா அந்த பிள்ளையோட சுற்றிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அதான் தெரியும். அந்த மாதிரியா ஃபீட் பண்ணி வளர்க்கும்போது என்னென்னா எதை வேணாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே ஃபீட் பண்ணி வளர்க்கலாம். நீங்கள் ஒரு 5 வருஷம் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கணுமா, ஐயோ இந்த ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் கை தெரியுது, இதெல்லாம் கால் தெரியுது, என்ன இப்படி தெரியுது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பழகிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த முட்டிக்கு மேலே ட்ரெஸ் இருந்தாலே இழுத்து விட்டுட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி பழகி விட்டாங்க. சின்ன பிள்ளையில ஷார்ட்ஸ் போட்டு பழகி விட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் பெரிய ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு இதாக இருக்குது, எவ்வளோ பெருசாக போட்டு பொத்திக்கிட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி. இது எப்படி ஹியூமன் மைண்டை வந்து எப்படி இது எல்லாமே இந்த மிடில் கிளாஸ் படைக்கப்பட்டது. இவங்களை வந்து இந்த நீதி கதைகள்லாம் சொல்லி வளர்க்குறது காரணமே அவங்களுக்கு வந்து விருந்து வைப்பதற்காக. யாருக்கு? அந்த 5% காரங்க நல்லா இருக்கணும்னா இந்த 85% இருக்கவன முட்டாளாவே வச்சுக்கணும். ஐயோ இங்கே நேர்மை ஞானம், முதலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடாது தெரியுமா, நமக்கு சம்பளம் போடுறாரு, அவர் உப்பை நம்ம சாப்பிட்றோம், அந்த நாய் தான் நமக்காக சாப்பிட்டு, புரியுது அவங்களுக்கு? ஆனால் அவங்கள எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா, ஐயோ முதலாளி என்ன இருந்தாலும் நீ வேலை பார்த்தா கூட அவர் கையினால தான் நீ சம்பளம் நன்றியாக இருக்கணும் விசாரணை. யாரை பழகினா அந்த 5% குடும்பத்தில் அப்படிலாம் சொல்ல மாட்டான், செருப்பை கழட்டி அடிப்பான் அந்த 5%. இந்த 85% ஐயோ ரொம்ப மரியாதையாக இருக்கணுமா, ஓனர்னா அப்படி ஒரு மரியாதை இருக்கணும், இதுனா அப்படி இருக்கணும், அதுனா அப்படி இருக்கணும், கேமரா நீ தொட்டு கும்பிடாமல் போகக்கூடாது, ஏன்னா அதுதான் லட்சுமி உனக்கு, புரியுதா? அதை எடுக்கலைன்னா நீ அவ்வளோதான், புரியுதா?
நீங்கள் அதை கும்பிட்டாலும் கும்பிடலைனாலும் அது என்ன லைட்டு வச்சிங்கன்னா அதை தான் எடுக்க போகுது. ஸோ இந்த மைண்ட் செட் உள்ளவங்க வந்து அதை பற்றி அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம எவ்வளோ மொக்கையாக இருக்கணுன்றது, நம்ம என்னவா மாறணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி இந்த லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போக போகிறோம், எப்படி பிரச்சனை இல்லாமல் வாழ போகிறோம். இதெல்லாம் நான் சகஜமாக நடக்கிறது தான். இந்த குரூப் இப்படி தான் இருப்பாங்க, இந்த குரூப் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவங்கள டோட்டலாக மைண்ட் செட்டில் மாற்றலாம் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் இருக்குது, பார்த்துறீங்களா? இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். 60-80 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ ஒரு 2025 2050 1950 வந்து நினைக்கிறேன், 75 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படத்தை டைம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி ஹியூமன்ஸ் இருக்காங்களோ, அவன் எடுத்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, மோசஸ் காலத்து கதை. அதே ஹியூமன் கேரக்டர்ஸ் அப்படியே தான் இப்போயும் இருப்பாங்க. ட்ரெஸ் வேணால் மாறி இருக்கும், மைண்ட் செட்டு. ஒரு கூட்டத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரும். கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா அது வேற குரூப் வந்து மாற்றி விட்டு போயிடுவான். இதுதான் அந்த ஹியூமன் கேரக்டர்ஸோடைய இது வந்து நீ அன்னைக்குள்ள படத்தில் அது வந்து மதத்துக்காக சொல்ல. இந்த காலகட்டத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க, ஆண்கள் எப்படி இருந்தாங்க, மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாலே அதுலேயும் சில பேர் இருப்பாங்க. இந்த 5%, 85% இருப்பாங்க. இவங்க எப்படி இவங்களை மாற்றுறது வளர்க்குறதுன்னா நீங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐயோ இது தப்புமா அப்படின்னு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது தப்பாக போயிடும். நீ வேறு அதெல்லாம் தூக்கி போடுறது, இப்படி தான் என்ஜாய் பண்ண பாரு லைஃப்பை, சும்மா உட்காந்துட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வளர்த்திங்கன்னா ஜாலியாக அவங்க லைஃப் இது. சரி, அவங்களாம் செத்து போயிட்டாங்கனால சாக மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், ட்ரம்ப் பாட்டியை சாக்கடை லேடி விழுந்துட்டு செத்துருக்கா, இல்லை கொரோனாவில் செத்துருக்கா, ட்ரம்ப் குடும்பத்தில் யாராவது செத்துருக்காங்களா, இல்லை நெதன்யாகு குடும்பத்தில் எவனா செத்துருக்கானா? யாருமே செத்துருக்க. இல்லை ஜேடி வேன்ஸ் குடும்பத்தில் யாராவது போகிற போக்கில் சைக்கிள் அடி பிடிச்சி செத்துருக்கானா, இல்லை நோய் வாந்தி பேதி வந்து செத்துருக்கான்னு செத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த இது வேறு. அவங்க வந்து எப்படின்னா இந்த உலகத்தில் ஹையஸ்ட்டாக இந்த மனிதர்களை பற்றி தெரிஞ்சவங்க. மனித இனம் இப்படி தான் இருக்கும், இது எப்படி வச்சு வேலை வாங்கி நம்ம ராஜாவாக வாழணும், நம்ம எப்படி சந்தோஷமாக அந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அது இருக்கிற வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டதுனால இவ்வளோ ஒரு எப்படி சார் வார் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னா, இது ஹியூமன் கேட்டல்ஸை கொல்றதுக்கான வார் வந்து எல்லா காலகட்டத்திலையும் மனித இனம் வாழும் வரை நடந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ ஈரான் வந்து இந்த ஹியூமன் கேட்டல்ஸை நீ இப்படி பயன்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தொடர்ந்து நீ எங்களுக்கு தொல்லை கொடுத்தனா உடனே அழிச்சிடுவோம் தான் இவங்களோட கான்செப்ட். புரிஞ்சுதாப்ப? இதுதான் அது இருக்கிற வரைக்கும் இந்த வார் போயிட்டு தான். இந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி மைண்ட் செட் சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஆச்சுன்னா ஆகாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கவங்க சில பேர் ஜம்ப் அடிச்சு அந்த 10%க்கு 5%க்கு போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஹாப்பியாக இருந்துட்டு அவங்க நல்லா தன்னை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்லா வாழலாம். அதுதான் உலகமே. அதுதான் தன்னை பற்றி திங்க் பண்ணுறோம், கொஞ்சம் சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு ரொம்ப சமுதாயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹியூமன் கேட்டலாக மாதிரி அழுது ஒப்பாரி வச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட சமுதாயத்தோட கொஞ்சம் ஊட்டி தான் வாழணும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரி இருந்தால் தான் இந்த 85% நீங்கள் வாழ முடியும். இல்லைன்னா தனி தீவில் தான் நீங்கள் வாழணும். உங்களை எவ்வளோ யாரும் கேட்க முடியாது, நெருங்க முடியாது. அதுதான் இந்த விஐபிஸ்லாம். இவனை நெருங்கவே முடியாது. இவன் வீட்டு கேட்டு வரைக்கும் கூட இப்போ விஜய் இருக்காருன்னா விஜய் சார் வீட்டு கேட்டு வரைக்கும் கூட நீங்கள் போக முடியாது. அதுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் உள்ளே போய் அவரை பார்த்துடவே முடியாது. ஸோ அதுதான் அந்த 5%ஓட லைஃப். ஆனால் அதை வந்து பெருசாக நினச்சி அவங்கள மேலும் மேலும் நம்ம தூக்கி விட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். புரியுதா? இதுதான். ஓகே சார், சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.